விஜய் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதலை நிறைய எதிர்கொள்கிறாரு. இதை ஆங்கிலத்தில் கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் அசாசினேஷன்னா ஒருத்தர் செஞ்ச ஒரு சிறிய தப்போ இல்லை செய்யாத ஒரு தப்போ பெருசுப்படுத்தி அதை தொடர்ந்து பேசி அந்த நபர் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குறது. இது மாதிரி ஏற்கனவே கேரக்டர் அசாசினேஷன் சந்தித்த ஒரு தலைவர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். இந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு கம்பராமாயணத்திலிருந்தே நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரு கதையாகவே பாருங்கள். கம்பராமாயணத்தின்படி கைகேயியோட மிகவும் செல்லப்பிள்ளை யாருன்னா மூத்த மகனான ராமன் தான். ஆனால் கூனி அப்படிங்கிற கேள்விக்கு ராமன் பதவி ஏற்கிறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 14 முறை கைகேயியிடம் சென்று ராமன் கெட்டவன், ராமன் தீயவன், ராமன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தா அவன் உன்னையும் உன்னுடைய மகன் பரதனையும் நடு தெருவுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி 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 கைகேயியோட மனமாற்றத்துக்கு காரணமாகறாங்க. அதனால் கைகேயி ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வக்கில்லாமல் கோழைத்தனமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது மூலமாக அந்த தனிநபரை ஒழிச்சு கட்டுறது மட்டும் இல்லை, பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கவிழ்த்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா கோலி சோடா. நமக்கு மிகவும் பிடித்த கோலி சோடாக்கள் இன்றைக்கி கிராமங்களில் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதே கிராமத்தில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட கூல்ட்ரிங்க் பிராண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு பிடித்த கமரக்கட்டு, எள்ளுருண்டை இதெல்லாம் சுகாதாரமற்றது அப்படின்னு சொல்லிட்டு காத்தடித்த ஒரு பையில் 2-3 சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா காலை உணவாக இட்லி சாப்பிடாதீங்க, அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸும் ஓட்ஸும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சாரங்கள் நடக்குது. இதை எதிர்கொள்ள மக்களாகிய நாம தான் எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்.